துருவ் விக்ரம் வந்து திடீர்னு அண்ணினா இருப்பாரு, திடீர்னு அம்பி ஆயிடுவாரு, திடீர்னு வந்து ரெமோ ஆயிடுவாரு. அவர் எப்போ எப்படி இருப்பாருன்னே தெரியல. நான் ஒரு 2 வருஷம் டாக்ஸிக்கான ஒரு லைஃப்ல இருந்தேன், ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லி அதை உடச்சி டமால்னு பேசிட்டாங்க. அவங்க பேசுறத பார்க்கும்போது சொன்னா அவ்வளோ டார்ச்சராக கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி என்ன பண்ணியிருப்பான்? அவங்களுக்கு 2 வருஷமா பிரச்சனை இல்லை. சமீபத்தில் ஏதோ ஒன்று வேண்டாத ஒரு விஷயத்த அவர் பண்ணியிருக்கலாம். இவங்க சம்மந்தப்பட்டது யாரு? துருவ். சமீபத்தில் அப்போ சமீபத்தில் அவங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாத்தையும் வந்து பின்னாடி இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள்லாம் ஓரளவு கோர்த்துக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேலை சமீபத்தில் ஏதோ ஒரு விரும்பத்தகாத ஒரு விஷயம் ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கிறாரு அவர். அது வந்து அவங்க வந்து பிடிக்காமல் போயிருக்கலாம். அது எது வேணா இருக்கலாம். இப்போ வேறு யாருமே ஏதாவது வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி அவ்வளோ சந்தோஷமாக இருந்த அந்த அனுபவமாக நான் டேட் பார்த்தேன். அந்த நிகழ்ச்சியோட டேட் பார்த்தா 3 மாதம் தான் காட்டுது. அப்போ அவ்வளோ சந்தோஷமாக 3 மாதம் இருந்துட்டு 3 மாதம் முன்னாடி இருந்துட்டு 2 வருஷமாக நான் வந்து அவரால் நான் வந்து டார்ச்சர் அனுபவிச்சது எப்படி நம்புற மாதிரி இருக்கு. சில நேரத்தில் இந்த பெண்கள் அதை வேலை பண்ணுவாங்க. ஓகே, சில நேரத்தில் பெண்கள் வந்து அவங்க பார்ப்பாங்க இவனோட இனிமேல் குப்பை கொட்ட முடியாது சொன்னால் அவனை அக்யூஸ் பண்ணிட்டு போயிடும், குற்றம் சாட்டிட்டு போகணும். இந்த வேலை செய்வாங்க. உண்மையாக காதல் இருக்கிறவங்க நான் சொல்கிறேன். ரொம்ப இது வந்து முக்கியமான விஷயம். காதலிக்கிற அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வச்சுருக்கிற காதல் உண்மையாக இருந்தால் அவங்க உங்களை விட்டு போனால் கூட நீங்கள் தப்பாக ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்க. இது காதலிக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். நீங்கள் வச்சுருக்க காதல் உண்மை, ஆனால் அவங்க காதல் உண்மை இல்லை. உங்களை விட்டுட்டு போகிறாங்க. விட்டு போனாலும் ஒரு போதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த 3வது நபர் 2வது நபர் யாருக்கிட்டையுமே நீங்கள் தப்பாக சொல்ல மாட்டீங்க. எங்கேயாவது எந்த கணவன் மனைவியாவது போய் கோர்ட்டில் போய் நின்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறாரு எங்கள் கணவர் சொல்லுவாங்களா, சொல்லியிருக்காங்களா? ரொம்ப ரேராக வரும். அந்த ரொம்ப ரேராக வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே வந்து வேறு ஏதாவது விஷயம் பிடிக்காம தான் வருமே தவிர செக்ஸ் என்பதே வந்து அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்ச்சர்ன்ற அந்த வார்த்தை எதனால் வருது? அங்கே புரிதல் என்ன தான் வரும். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த செக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டார்ச்சர்ன்ற அந்த லிஸ்ட்டில் வராது. ஓகே, எல்லாம் நீங்கள் டார்ச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸே டார்ச்சர் தான். வணக்கம் ஜெம் சினிமாஸ் நேயர்களே, நான் உங்கள் விஜய் ஆரோன். இன்னைக்கு நம்ம கூட வந்து கெஸ்ட்டாக யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜேர்னலிஸ்ட் சேக்வார் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். இப்போ வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது சார். இப்போ இருக்க காதல்லாம் பார்க்குறப்போ வந்து பயமாக இருக்குது சார். துருவ் விக்ரம் அவர்களும் அனுபமா அவர்களும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக வெளியே நியூஸ் வந்துருச்சு. இப்போ ஒரு சிறப்பாக ஒரு இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து துருவ் விக்ரம் வந்து திடீர்னு அண்ணினா இருப்பாரு, திடீர்னு அம்பி ஆயிடுவாரு, திடீர்னு வந்து ரெமோ ஆயிடுவாரு. அவர் எப்போ எப்படி இருப்பாருன்னே தெரியல. நான் ஒரு 2 வருஷம் டாக்ஸிக்கான ஒரு லைஃப்ல இருந்தேன், ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லி அதை உடச்சி டமால்னு பேசிட்டாங்க. எந்த இடத்துலையும் பேர் சொல்லலை, ஆனால் மறைமுகமா துருவ் தான் அப்படின்ற மாதிரி. இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த அம்மாவோட தொடர்ச்சியான நேர்காணலில் நான் பார்க்குறேன். அனுபமாவோட தொடர்ச்சியான நேர்காணல் அவங்க பேசுகிறத பார்க்கும்போது சொன்னால் அவ்வளோ டார்ச்சராக கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி என்ன பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம் சார். ஓ, அவ்வளோ கண்ணீர் விட்டு கதறக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து பேசுகிறாங்கன்னா எப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. ஒன்று சரி, அவங்க வந்து 2 வருஷமாக வந்து கதற விட்டாருன்னு வச்சுப்போம். 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ, ஒரு சேனல் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாங்க. இது எப்படி? இப்போ பிரச்சனை இப்போ அதுதான். 2 வருஷமாக ஒருத்தர் டார்ச்சர் கொடுக்குறாரு சார். 2 வருஷமாக டார்ச்சர். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் பைசன் படம் ரிலீஸுக்குன்னு நினைக்கிறேன், சரிங்களா, அந்த ப்ரொமோ நிகழ்ச்சியில். அப்போ அவங்க வந்து பேசும்போது அவ்வளோ வந்து முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது. இது எப்படி சார் இது? எனக்கு அதுதான் புரியல. இப்போது நீங்கள் ஒன்று சொல்லலாம், என்னென்னு கேட்டால் லாஸ்ட் 2 மந்த்தாக எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாரு அப்படி சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் 2 வருஷமாக வந்து டாக்ஸிக்ன்ற அந்த வார்த்தையை சொல்கிறீங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடை நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அதே துருவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அந்த கேலரியில் உட்காந்துருக்கிறாரு. அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அப்போ கேள்வி கேட்கும்போது அப்போ பதில் சொல்லக்கூடிய வந்து அந்த விதம், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக தான் அவங்க பதில் சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி? அப்போது இங்கே நான் நினைக்கிறேன் ஒரு யூகம் தான் இது கூட. அவங்களுக்கு 2 வருஷமாக பிரச்சனை இல்லை. சமீபத்தில் ஏதோ ஒன்று வேண்டாத ஒரு விஷயத்த அவர் பண்ணியிருக்கலாம். இவங்க சம்மந்தப்பட்டது யார்? துருவ். சமீபத்தில் அப்போ சமீபத்தில் அவங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாத்தையும் வந்து பின்னாடி இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள்லாம் ஓரளவு கோர்த்துக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேலை சமீபத்தில் ஏதோ ஒரு விரும்பத்தகாத ஒரு விஷயம் ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கிறாரு அவர். அது வந்து அவங்க வந்து பிடிக்காமல் போயிருக்கலாம்.
அது எது வேணா இருக்கலாம். இப்போ வேற யாரும் மீதாவது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா, இந்த டேட்டிங் கீட்டிங் ஏதோ சொல்கிறீங்களா, அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? ஒரு யூகமாக தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் முழுக்க முழுக்க இப்போ இதில் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டால், 3 மாதத்துக்கு முன்னாடி அவ்வளோ சந்தோஷமாக இருந்த அந்த அனுபவமாக நான் டேட் பார்த்தேன். அந்த நிகழ்ச்சியோட டேட் பார்த்தா 3 மாதம் தான் காட்டுது. அப்போ அவ்வளோ சந்தோஷமாக 3 மாதம் இருந்துட்டு 3 மாதம் முன்னாடி இருந்துட்டு 2 வருஷமாக நான் வந்து அவரால் நான் வந்து டார்ச்சர் அனுபவிச்சது எப்படி நம்புறாம இருக்கு. அப்போ நான் நினைக்கிறது கேட்டால், சமீபத்தில் ஏதோ ஒரு வேண்டாத ஒரு விஷயத்த அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்க வந்து விலகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ விலகும் போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு விலகிட்டோம்னா அதுக்கு ரீசன்லாம் சொல்லணும். 2 வருஷமாக நான் வந்து கொடுமையை அனுபவிச்சேன்னு சொல்லி கதறது, கண்ணீர் வர்றது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரி, இதன் மூலமாக இவங்க என்ன சொல்ல வராங்க? 2 விஷயம் சொல்ல வராங்க. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் வந்து, அவங்ககிட்ட வேறு யாரும் இருக்க முடியாது, இருக்காதீங்க, அதாவது என்ன மாதிரி யாரும் அவங்ககிட்ட போய் சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்கிறதாவும் இருக்கு. அதே சமயம் நான் வந்து இப்போ வந்து என்ன சொன்ன, நான் இப்போ வந்து தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது. இந்த 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரும் அவங்ககிட்ட வந்து போகாதீங்க, முடியாது. ஆமாம், யாரும் வந்து போயிடாதீங்க அவங்ககிட்ட. அதே சமயத்தில் நான் வந்து நீங்கள் எங்கிட்ட வரலாம், நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கட்டுப்பாட்டை நான் இல்லை, நீங்கள் என்னை தேடி வரலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. தேடி வரலாம்னா என்ன, ஏதோ ஹிண்ட் தர மாதிரி. அதாவது என்னென்னா, நான் இப்போ வந்து அவனோட இல்லை, அந்த உறவில் நான் இல்லை, நீங்கள் பட வாய்ப்புக்கு என்னை தேடி வரலாம். ஓகே, புரியுது சார். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பட வாய்ப்புனா நீங்கள் வந்து இவங்க வந்து நடிப்பாங்களா, நடிக்க மாட்டாங்களா, துரு ஏதாவது தலையிடுவாரா, அப்படிலாம் இருந்தது இல்லையா? அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், ரொம்ப எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. ஓகே, அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வெளி உலகத்து சினிமா உலகத்துக்கு சொல்கிறாங்க. இன்னொன்று சார், நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். ஓகே சார், படம் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ வந்து டிராகன் படத்தில் வந்து அனுபவம் வந்து நடிச்சிருந்தாங்க சார். அந்த படத்தில் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிது அந்த படத்தில். அப்படி இருக்கப்போ வந்து அந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டு கூட வந்து துருவ் விக்ரம் வந்து என்னை அலோவ் பண்ணலை, அவங்க ஃபேமிலி என்ன அலோவ் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க சார். இப்போது இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ இல்லை, நான் நினைக்கிறேன் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நம்ம ஒன்றும் துருவ் கிட்ட நம்ம வந்து பழகலை, நமக்கு தெரியாது. பொதுவாக வந்து நான் பார்த்த வரைக்கும் அந்த பையன் வந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இல்லை. பொதுவாக அவனுடைய மேடை நிகழ்ச்சியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய வந்து கிட்டத்தட்ட அந்நியன் மாதிரி தான் உட்காந்துருக்கிறான். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயும் சிரிச்சா மாதிரியோ ஒரு சந்தோஷமாக முகத்தில் வந்து அந்த அந்த சிரிப்போ எதுவுமே கலகலன்னு இருக்க மாட்டேன். ஒரு ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்குன்னா, இல்லை ஒரு பெரிய எழுத்தாளர்லாம் வந்து ஒரு மேடையில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து உட்காந்தா எப்படி ஏதோ யோசிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கிறானே தவிர, வானத்தை பார்க்கறது, பூமி பார்க்கறது, இல்லை ஆச்சரியமாக பார்க்கறது தவிர ஒரு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு எப்படி விக்ரம் எப்படி இருப்பார் ஜாலியாக, அந்த மாதிரிலாம் இல்லை. சரிங்களா? அதனால் நான் நினைக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, அவனுடைய ஆட்டிடியூடே அப்படி தான் இருக்கலாம், ஒரு மனிதனுடைய இயல்பே அப்படி இருக்கலாம். அதுக்குமே அவங்க ஒன்று சொல்லியிருந்தாங்க சார், சைலண்ட்டாக இருக்காங்க, அவங்க மெச்சூர்டுன்னு நினைக்காதீங்க, அவங்க வந்து சைலண்ட்டாக இருக்கவங்க மெச்சூர்டு கிடையாது, அவங்க சிலர் வந்து டாக்ஸிக்காக இருப்பாங்க, அந்த மாதிரி தான் வந்து இவர் இருந்தார். எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் சரி நான் கேட்குறேன், அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு 6 மாதத்துல தெரியலையா? இது தெரிஞ்சிருக்கும். 1 வருஷத்துல தெரியலையா? தெரிஞ்சிருக்கும் சார். 1.5 வருஷத்துல தெரியலையா? தெரிஞ்சிருக்கும். 2 வருஷம் கழிச்சு வந்து இப்போதான் அவர் வந்து டாக்ஸிக்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஒருவேளை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணால் எவ்வளோ நாளுங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? 6 மாதம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் சார், அதிகபட்சம் போனால் 2 மாதத்துல இங்கே குடைச்சலா அடிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கானுங்க. இப்போ இருக்க பொண்ணுங்க அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களான்னு ஒரு கேள்வி. எப்படி இப்போ இருக்க நம்ம இது பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க பண்ணவர். இப்போ உங்களுக்கு பழகும் போது தெரியுது இவன் வந்து நமக்கு செட் ஆக மாட்டான், தெரியுதா இல்லையா? ஆமாம். இப்போ நீங்கள் லவ் பண்ணலன்னா உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். லவ் பண்ணும்போதே லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிடும், 2 மாதம் போனால் தெரிஞ்சிடும். அதுவும் இப்போ செல்ஃபோன்லாம் ஈஸியாக ஒரே மாதத்தில் காட்டி கொடுத்துரும். உங்கள் ஃபோனை கொடுங்க, நீங்கள் யாருன்னு நான் சொல்கிறேன். உங்கள் ஃபோனை கொடுத்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஓ, கேட்குறீங்களா? ஆமாம், உங்கள் ஃபோனை கொடுத்தீங்கன்னா நான் யாருன்னு இப்போ போகிற ஃபோனை கொடுங்க, நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுங்க, நீங்கள் யாருன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகே சார். ஸோ இந்த சொல்கிறேன் நான், அதனால் இந்த ஃபோனை வச்சு இன்றைக்கி வந்து உறவு என்னன்றது முடிவு பண்ணிடலாம். புரியுதா சொல்லுது? நான் பல முறை உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் லவ் பண்ணுற நபராக இருந்தான்னு வச்சுங்க, நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுறீங்க, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா உங்களுக்கு கொடுக்க முக்கியத்துவம் அவ்வளோதான் தெரிஞ்சிடும். இல்லை பேசிகிட்டே இருக்கிறாங்க, உடனே கட் பண்ணிட்டு உங்கள் லைனுக்கு வராங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பொருள். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து செல்ஃபோன் மூலமாகவே இப்போ வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். புரியுதா? நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபோன் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கமிங் கரெக்டாக காட்டும். ஆனாலும் ஃபோனை வச்ச பிறகு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணல, திருப்பி நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் அப்புறம் கூப்பிட்றேன், சாயந்தரம் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க, சாயந்தரம் பேசலாம் வைங்க அப்படி சொன்னால் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு அர்த்தம். ஸோ அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். புரியுங்க சொல்கிறது? நீங்கள் பேசும்போதெல்லாம் அவங்க வேறு யார்ட்டையாவது பிஸியாக பேசிகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க கேட்டால் வந்து இது ஒரு பர்சனல் காலாக இருக்கலாமோன்னு யோசிப்பீங்க. ஆமாம் சார். அஃபிஷியல் கால்னா கூட இவ்வளோ நேரமாக பேசுகிறேன், நான் பேசுறது கூட உங்களுக்கு தெரியாதா, அட்லீஸ்ட் என்னன்னு கூட கேட்க மாட்டியா,
இப்படி தான் ஆரம்பிக்கும். ஸோ இதில் தெரிஞ்சுக்கலாம் சார். இந்த ஒரு 3 அதிகபட்சம் வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இவன் வந்து விஷமத்தனமான நபர், இவன் அந்த டாக்ஸிக் அந்த டார்ச்சர் கொடுக்குறான், இவன் வந்து நமக்கு எந்த வகையில் செட் ஆக மாட்டான் அப்படின்றத நீங்கள் எப்போ தெரிஞ்சுப்பீங்க? அதிகபட்சம் போனால் 3 மாதம். இன்றைக்கி உள்ள காலத்து அதுவும் செல்ஃபோன் இருக்கிறத வச்சு 3 மாதத்தில் முடிவு பண்ணிடலாம், இவன் நமக்கு செட் ஆகும், இவனை கழட்டி விடுறதா வச்சுக்கிறதான்னு. இப்போ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் நமக்கு செட் ஆக மாட்டான். ஆனால் அந்த முடிவு பண்ண நாள் சொல்கிறாங்க பார்த்தியா, வருஷம் 2 வருஷமான்றாங்க பாருங்க. அங்கே தான் சிக்கல். 2 வருஷமாலாம் நீங்கள் என்ன சார், நீங்கள் நம்புறீங்களா? அதை நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுக்கு அனுபவம் மீது ஒரு பார்வை இருக்குன்னு பொருள். பார்வைனா என்ன? ஒரு பரிதாப பார்வை இருக்குன்னு அர்த்தம். இங்கே பரிதாபம் வர்றதுக்காகலாம் பேசக்கூடாது. 2 வருஷன்றதே என்னால் நம்ப முடியாது சார். அதிகபட்சம் போனால் ஒரு 3 மாதம் 6 மாதம் அவன் என்ன லட்சணம் தெரிஞ்சிடும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். நீங்கள் 2 வருஷமாலாம் வந்து டார்ச்சர் அனுபவித்தேன் அப்படி சொல்கிறது உங்களை வந்து சில நேரத்தில் இந்த பெண்கள் அதை வேலை பண்ணுவாங்க. ஓகே. சில நேரத்தில் பெண்கள் வந்து அவங்க பார்ப்பாங்க, இவனோட இனிமேல் குப்பை கொட்ட முடியாது சொன்னால் அவனை அக்யூஸ் பண்ணிட்டு போயிடணும், குற்றம் சாட்டிட்டு போகணும். இந்த வேலை செய்வாங்க. நீங்கள் என்ன இதெல்லாம் நீங்கள் லவ் பண்ணாதனால உங்களுக்கு தெரியல. உங்களை குற்றம் சாட்டினா இப்போ போகிறப்போ உங்களை அக்யூஸ் பண்ணிட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது சார். நீங்கள் பாருங்கள், நீங்கள் வச்சுருக்க காதல் உண்மையாக இருந்தால் ஒரு சைடு மட்டும் நீங்கள் வந்து வேணான்னு, இப்போ நீங்கள் வச்சுருக்க காதல் உண்மை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து உங்களை விட்டுட்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வச்சுருந்த காதல் உண்மை தான். நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஏதோ லவ் அட்வைஸ் நான் சொல்கிறது அது இல்லை. இப்போ XRY இப்போ 2 பேர், ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், நான் எதுக்கு பாவம் உங்களை எடுத்து என்ன கஷ்டமாக இருக்குல்ல விட்டுட்டு விலகி போகிறாங்கன்னு வச்சுங்களேன். நல்ல உண்மையாக காதல் இருக்கிறவங்க நான் சொல்கிறேன், ரொம்ப இது வந்து முக்கியமான விஷயம். காதலிக்கிற அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வச்சுருக்கிற காதல் உண்மையாக இருந்தால் அவங்க உங்களை விட்டு போனால் கூட நீங்கள் தப்பாக ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்க. இது காதலிக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். நீங்கள் வச்சுருக்க காதல் உண்மை, ஆனால் அவங்க காதல் உண்மை இல்லை, உங்களை விட்டுட்டு போகிறாங்க. விட்டு போனாலும் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த 3வது நபர் 2வது நபர் யாருக்கிட்டையுமே நீங்கள் தப்பாக சொல்ல மாட்டீங்க. ஐயா மோசமானவன், அவன் மோசமானவன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வச்சுருக்க காதல் உண்மை. ஆனால் அவள் விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுங்க, அவள் விட்டுட்டு போயிடணும். நீ என்னை விட்டு போறியா பாரு, ஒன்றும் இது சொல்கிறேன். ஆமாம் அவள் ரொம்ப பெரிய கிளியோபட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்கிட்ட இல்லை 4வது 3வது மனுஷங்கிட்ட 2வது மனுஷங்கிட்ட ஏன் விட்டு போனா, அவள் வந்து ஒழுக்கம் இல்லை, அவள் வந்து நானே தான் அனுப்பிவிட்டேன் அவளை அப்படி கூட சொல்லுவான் சில பேர். நானே தான் அவளை அனுப்பிவிட்டேன்னு. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்க உங்களை விட்டு விலகி போகிறாங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து காயப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, இல்லை அடுத்தவங்ககிட்ட தப்பாக பேசக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. கவனம் விட்டுருணும். போறியா போ. இந்த சதா சொல்லுவாங்கள்ல ஒரு படத்தில், ஜெயம் படத்தில், போ அப்படின்வாங்களே, போ போ போயா போ போயா போ அப்படின்னாங்களா, அது மாதிரி போயா போன்னு சொல்லிட்டு போன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுணும். ஆனால் அவங்க வந்து மனசுக்குள்ளே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபத்தை, எல்லா மனுஷங்க தானே, ஆமாம் சார், மனசுக்குள்ளே கூட அந்த கோபம் இருக்கும், திட்டலாம். ஆனால் அடுத்தவங்ககிட்ட யார்கிட்டையும் வந்து சொல்லி அவங்க காதுக்கு அது போய் அவன் நடத்த சரியில்லாதவன், ஒழுக்கம் இல்லாதவன், ஐயோ எனக்கு டார்ச்சர் கொடுத்தான், ஐயோ லவ் பண்ணும்போது என்னை சினிமா தியேட்டரை கொண்டு போய் மூலையில் உட்கார வச்சு என்னை என்னென்ன பண்ணான்னு தெரியுமா, அப்படியெல்லாம் அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டவனாக சித்தரிக்கிறது இல்லை. அந்த வேலையை செய்யக்கூடாது, யாரும் செய்யக்கூடாது, யாருமே. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். விலைக்கு போகிறனா விட்டுணும். இப்போ எனக்கே இப்போ சந்தேகமாக இருக்குது, அவன் அமைதியாக இருக்கிறான், நீ பாட்டு பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஊடகமாக எங்கெல்லாம் மீடியா கிடைக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு எனக்கு 2 வருஷமாக டார்ச்சர் பண்ணான், 2 வருஷமாக டார்ச்சர், என்ன தான் டார்ச்சர் பண்ணான் சொல்லம்மா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடக்கூடாதுன்ட்டாங்க. இதெல்லாம் சார், இதெல்லாம் வந்து சின்னத்தனமாக இல்லை, இது சின்னத்தனமாக இல்லை. சரி என்ன இப்போ அது இன்னும் சோறா போடுது இன்ஸ்டாகிராமில் கூட ஸ்டோரி. எதுக்குன்னா இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, தனக்கு மட்டுமே அவன் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பான் சார். அவன் தான் சார் அடிப்படையில் நல்லவன். இங்கே புரியுறதில்ல சில பேருக்கு. தன்னை காதலிக்கிற பெண் வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் வந்து காதலிச்சிடக்கூடாது, இல்லை இவளுக்கு வந்து அவங்க மேலே கவனம், அவள் கவனம் ஃபுல்லாக என் மேலேயே இருக்கணும். இதுதான் பொசசிவ்னஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான் அது. என்னன்னா அவள் என்னை மட்டுமே பார்க்கணும், நான் அவளை மட்டுமே பார்க்குறேன், அவள் என்னை மட்டுமே பார்க்குறேன். சரி எவ்வளோ தானே சொன்னான் சொல்லிச்சில்ல அந்த பொண்ணு, அனுபவம் சொல்லிச்சில்ல, அவன் வந்து என்ன டார்ச்சர் பண்ணுறான், டாக்ஸிக்கு அது இது எல்லாம் சொல்லிச்சுல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இது சொன்ன குற்றச்சாட்டு எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்களேன். நான் சொல்கிறேன் இந்த பொண்ணுக்கும் அவனை லவ் பண்ண தெரியல, அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை லவ் பண்ண தெரியல, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ டார்ச்சர் பண்ணும்போது ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு
நான் தேவையில்லை, அவனுக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்கு, இல்லை இன்னொரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா என்ன நேசிக்கும் போது இன்னொரு பெண்ணை நேசிக்கிறான்னு சொல்லவே இல்லையே. ஆமா சார். இது வரைக்கும் சொல்லவே இல்லை. சொல்ல என்ன பண்றான், என்னை இன்சா போடணும்னு சொன்னேன், எல்லாம் ராமாயணமே இருக்கு. என்னை வந்து இதுதான் சாப்பிடணும்னு சொல்றான், இந்த ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்றான், இப்படிதான் இருக்கேன், இது எல்லாம் இவன் சொல்றான்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் அந்த அளவுக்கு வந்து பைத்தியமா இருக்கிறான்னு அர்த்தம். இதெல்லாம் இதனாலலாம் பொண்ணுங்க விட்டு போறாங்க. இல்லை எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் இந்த பொண்ணு சொல்லும் போது அவன் என்னோட மட்டும் இல்லைங்க, இன்னொருத்தர் பெண்ணை வந்து தொடர்பு இருக்கிறான், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்யூஸ் பண்ணுறான். அப்யூஸ்னா அந்த பொண்ணு வந்து பல பெண்களை அப்யூஸ் பண்ணுறான், அவன் ஒழுக்கம் கட்டவன். நான் அதனால அவன்கிட்ட ஆனால் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுலாம் என்னன்னு கேட்டான், என்னை இன்ஸ்டா போடக்கூடாது சொல்லிட்டான், என்னை இந்த சுடிதார் போடக்கூடாது சொல்லிட்டான், இந்த கலர் சொன்னான், என்ன ஆடியோ வச்சு போகக்கூடாது சொல்கிறான், என்ன இங்கே பண்ண. அப்போ இதெல்லாம் என்ன தெரியுது உங்களுக்கு? என்ன தெரியுது? அவ்வளோ அளவு கடந்த லவ், அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாகறான். லவ்வை கடந்து அதை அவனை கரெக்டாக அதை பக்குவமாக அவனை வந்து பார்த்தீங்கன்னா பண்படுத்தி அதை வச்சுக்க தெரியல, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இவங்களுக்கு தான் வந்து லவ் பண்ண தெரியல. யாருக்கு தெரியல? அந்த அனுபமா. ஆமாம், லவ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும் சார், நம்ம காதலியை வேற எவனும் பார்த்துடக்கூடாது, அவள் உடலை வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பார்க்கணும், அவள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அரையும் குறையுமா வந்தோன்னா எல்லாரும் பார்க்குறான், அப்படி ஆகிடக்கூடாது. வேறு யார் படத்தில் நடிக்கக்கூடாது, என் படத்தில் தான் நடிக்கணும், ஏன்னா நான் மனைவி ஆக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் சராசரியாக எல்லா ஆண்கள்கிட்ட இருக்கிறது தான் சார். அவன் வந்து நான் பார்த்த வரைக்கும் அவன் வந்து ஒரு சராசரி பையனாக இருந்திருக்கு. ஒரு பேரியர் மாதிரி பெண்கள் மத்தியில் பேசுவாங்களா சார்? என்னை வந்து என்னோட கம்ஃபர்டபுள் ஜோனில் விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சார். அப்படியே இங்கே வந்து பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் மனசு தான் எல்லாத்தையும் காரணம். இதே நீங்கள் அவன் மேலே அதீத லவ் இருந்துன்னு வச்சுங்களேன், இது ஒரு அதீத லவ் இருக்கு உங்களுக்கு இருந்துன்னு வச்சுங்களேன், அவன் எது சொன்னாலும் நீங்கள் செய்வீங்க தானே? உண்மை அன்பு தானே சார். இங்கே எங்கேயாவது எந்த கணவன் மனைவியாவது போய் கோர்ட்டில் போய் நின்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறாரு எங்கள் கணவர் சொல்லுவாங்களா? சொல்லியிருக்காங்களா? ரொம்ப ரேராக வரும். அந்த ரொம்ப ரேராக வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே வந்து வேறு ஏதாவது விஷயம் பிடிக்காம தான் வருமே தவிர, செக்ஸ் என்பதே வந்து அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்ச்சர்ன்ற அந்த வார்த்தை எதனால் வருது? அங்கே புரிதல் இருந்தால் தான் வரும். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த செக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டார்ச்சர்ன்ற அந்த லிஸ்ட்டில் வராது. ஓகே ஓகே, எல்லாம் நீங்கள் டார்ச்சர்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸே டார்ச்சர் தான் இல்லை, லவ்வும் டார்ச்சர் தான். லவ் டார்ச்சராக இல்லையா? நீங்கள் செக்ஸ் இல்லை, நீங்கள் செக்ஸ் சொல்கிறது தயங்குவீங்க, ஆனால் வந்து லவ் கூட ஒரு டார்ச்சர் தானே சார். அது ஒரு வகையான ஒரு வழி தான் அது. யாரையும் நீங்கள் லவ் பண்ணாதீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. யாராவது ஒருத்தர் லவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க மீது கவனம் போகும். ஐயோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பஸ் ஏற்றி விடுவீங்க, அந்த பஸ்ஸு போய் பத்திரமா போய் சேருமா, இல்லை பஸ்ஸு டிரைவரை பார்ப்பீங்க, பார்த்து சார் கொஞ்சம் பார்த்து சார் அப்படின்னுவீங்க இதானே. இப்போ நீங்கள் காதலியே நீங்கள் பஸ் ஏற்றுறீங்க சார், இப்போ பஸ் ஏற்றிட்டு கம்முன்னு வந்துடுறீங்களா நீங்கள்? இல்லை சார். அதிகமாக லவ் இருந்தால் என்ன செய்வீங்க? முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி அவங்கள மட்டும் பார்க்க மாட்டீங்க, பஸ்ஸில் கரெக்டாக உட்காந்துருக்காங்க சரி, டிரைவரையும் கொஞ்சம் பார்ப்பீங்க. எது கண்டக்டர் டிக்கெட் மட்டும் கிழிச்சு கொடுக்குறவங்களா வேறு ஏதாவது கிழிக்கிறவங்க அதையும் பார்ப்பீங்க, கரெக்டாக எல்லாத்தையும் பார்ப்பீங்க. சுற்றி இருக்க எல்லாத்தையும், சுற்றி வீல் டயரை கூட பார்ப்பீங்க. நான் 4 டயர் பஞ்சர் ஆகாது போகுமா? இது ஒரு வகையான லவ்வே டார்ச்சர் தான். அதுதான் நீங்கள் லவ் பண்ணக்கூடாது. லவ் பண்ணால் பல விஷயம் இருக்குது சார். ஓகே சார், புரியுது. அது வந்து அது 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 ஒரு வகையான வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு டார்ச்சர் தான். அது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த 2 பேருக்கா லவ் பண்ண தெரியல, அது வேணா சொல்லலாம். அதாவது துருவ் விக்ரம் வீட்டில் இருந்து என்கேஜ்மெண்ட்டுக்குலாம் பேசினாங்க, 3 மாசத்துலேயே 3-6 மாசத்துலேயே பேசிட்டாங்க. நான் தான் வந்து இல்லை வேணாம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கு அது எனக்கு நல்லதா போச்சு அப்படின்ற ஒரு வார்த்தையுமே அவங்க சொல்லி. ஏன் தள்ளி வச்சாங்க அதுவும் தெரியல சார். அது சொல்லணும்ல, அவங்க மனசுக்கு ஏதோ தோணுச்சு சார். அதெல்லாம் கிடையாது சார். இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக காட்டிக்குது சார். ஓகே, நான் வந்து ஒரு பக்கம் வந்து பேசுறது, இந்த அப்படியே கண்ணீர் விடுறவங்க பக்கம் அப்படியே பண்ணுறது, விக்டிம் யாருன்றது பிரச்சனை கிடையாது. அந்த விக்டிம் பக்கம் நியாயம் இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல. புரியுது புரியுது சார். நான் என்ன சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு, விக்டிம் யாருன்றதை பார்க்கக்கூடாது சார். கண்ணீர் விட்டா நீங்கள் உடனே விக்டிம் லிஸ்ட்டில் கொண்டு வந்துடக்கூடாது. ஓகே, இவங்க கண்ணீர் விடுறாங்க, அவர் வந்து கண்ணீர் விடாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அவனும் வாயை தந்து பேசினா தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இவங்க சொல்கிற விஷயத்தில் வந்து பார்த்தா பல விஷயங்கள் வந்து இடிக்குது. ஓகே, யார் அனுபவமாக சொல்லக்கூடிய விஷயங்களும் பல விஷயங்கள் இடிக்குது. நீங்கள் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்தாச்சுன்னா அப்போ வந்து அவன் மனைவி ஆக்கிக்க போகிறான். மனைவி ஆக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டீங்கன்னா வந்தாச்சுன்னா ஒன்றும் கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னா பிரச்சனை. ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முரண்பட்டீங்கன்னா அந்த விரிசல்ன்றது அதுதான். அந்த விரிசல் வந்து பெரிய கேப்பாக பெரிய விரிசல் ஆகிடும். அப்போ அந்த இடத்துல இன்னொரு 3வது நபர் வந்து உட்காந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க பெருசாகிடுவாங்க. ஆமாம்,
எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டால் இந்த பொண்ணு சொல்கிறது முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. 2 வருஷமாக டார்ச்சர். என்ன 2 வருஷமாக டார்ச்சர்? 3 மாதம் முன்னாடி எப்படி சிரித்து பேச முடியுது? ஓகே. அதுக்கப்புறம் வந்து இங்கே என்கேஜ்மெண்ட் வந்த பிறகு அங்கே ஏதாவது நடந்திருக்கலாம், குடும்பத்தில் ஏதாவது வந்திருக்கலாம். பிடிக்கலன்னும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதனால் வந்து அவர் கெரியர் ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. அங்கே என்னமோ அவர் வந்து ஒரு 500 படத்தில் நடித்து வெயிட்டிங்கில் இருக்குது, ஒரு 200 படம் ஆஸ்காருக்கு போகிற மாதிரி. அவனுக்கும் படம் கிடையாது, இவங்களுக்கும் படம் கிடையாது. இதானே உண்மை. அவருக்கும் படம் கிடையாது, இவருக்கும் படம் கிடையாது இல்லையா? நீங்கள் நடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா 200 படத்தில் நடிச்சிங்க. நடிச்சதே ஒரு படம் தானே, பைசன். அந்த ஒரு படம் தான் நடிச்சிங்க. அது ஒரு 5 படம் பண்ணியிருப்பார் சார் மொத்தமாக. இவர் பார்த்து நான் சொல்ல அந்த இவங்க சேர்ந்து நடிச்ச படம் ஒரே படம் தான், அவ்வளோதான். அதுக்குள்ளே வந்து போட்டுக்கிச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதனால் இதனால் ஒரு சில பேர் சொல்கிறான்ல அவருக்கு கெரியர் போயிடுச்சு, இவங்களுக்கு கெரியர் போயிடுச்சு, இவங்களுக்கு தான் கெரியர். ரெண்டு தரப்பும் ஒன்று தானே சார். சார் இப்போ இவங்க எதுக்காக இதை வந்து பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, மீடியாவில் அடுத்த பட வாய்ப்புகளுக்கு நீங்கள் வாங்க, நான் மேரேஜ் கமிட் ஆகலை, எனக்கு இனிமேல் அவருக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, இதை நீங்கள் ப்ளைனாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை விட்டு எனக்கு 2 டார்ச்சர் கொடுத்தான், அதை கொடுத்தான், இதை கொடுத்தான்னு சொல்கிறது நீங்கள் சொல்லுங்கள். இல்லை கல்யாணம் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்ப்பமாகிட்டு என்னை விட்டுட்டாருன்னு சொன்னால் கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, மேரேஜ் பண்ணிட்டா, ஊரே மேரேஜ் பண்ணிட்டாருங்க, நான் வந்து இப்போ கை குழந்தையாவது குழந்தையோட என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் கூட, உதாரணத்துக்கு மாதம்பட்டி அவர்கள், நீங்கள் அது நீங்கள் எதுக்கு இப்போ நிம்மதியாக முடிஞ்ச விஷயத்த எடுக்கிறீங்க? இல்லை சொல்கிறேன், அப்படி நீங்கள் சொல்லலாம். பட் இது அப்படி கிடையாது. இது ஒன்றுமே இல்லையே. நீங்கள் லவ் பண்ணீங்க, வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ உங்களுக்குள்ளே வந்து ஆயிடுச்சு, விலகிட்டு தான் முடிஞ்சிச்சு. புரியுது. அதுக்கு எதுக்கு நீங்கள் அக்யூஸ் பண்ணுறீங்கன்ற நான் அது யாரும் அது செய்யக்கூடாதுன்ற குற்றம் சொல்லாதீங்க. அவன் வந்து விரும்பி பழகினீங்க, இப்போ விருப்பம் இல்லை, விலகிட்டீங்க. விலகினதுக்கு காரணம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ அவன் வந்து சொல்கிறான்னு வச்சுங்க, 2 வார்த்தை போடுறான்னு வச்சுங்க, அவன் வந்து என்ன லவ் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மேய்ஞ்சான்னு சொல்கிறான்னு வச்சுங்க, பேச்சுக்கு சொல்கிறான். ஒரு உதாரணத்துக்கு ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்தாங்க அவங்க, பல பேர்கிட்ட வந்து தொடர்பு இருக்குது, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிடுறான்னு வச்சுங்க, அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அக்யூஸ் பண்ணாதீங்க. விலகுறீங்களா, அவன் விலகி போகிறானோ இல்லை நீங்கள் விலகி போகிறீங்களோ, நல்லபடியாக முடிச்சு, அவ்வளோதான். அவருக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாதுங்க. நான் விலகி வந்துட்டேன், திருமணத்துக்கு நான் ஒத்துக்கலை. அது மாதிரி கடந்த காலத்தில் எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் வந்து லிவிங்கில் கூட இருந்திருக்கிறாங்க சார், அதுக்கப்புறம் விலகி இருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய நடந்திருக்கு கடந்த காலத்தில். இது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது, சினிமாவில் ஒன்றும் இது புதுசு கிடையாது. ஓகே ஓகே. நீங்கள் மற்ற வாழ்க்கையில் என்ன சொல்லுங்கள், நேர் உலகத்தில் இதெல்லாம் சர்வசாதாரணம். புரியுது சார். அது சரின்னு சொல்லலை, விலகின்னு முடிஞ்சு சொல்லுங்கள். இங்கே நிஜத்தில் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் காதலிச்சவங்க விருப்பம் இல்லை, விலகிட்டாங்க. ஒரு படத்தில் சொல்லுவாங்களா, ரொம்ப நாங்கள் 2 பேரும் நல்லா ரொம்ப வந்து லவ் பண்ணோம், அப்புறம் என்ன பண்ணிங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம் நாங்கள். அப்படியே ஆனதுக்குன்னு, ஆமாம், அவங்க வீட்டில் பார்த்த பொண்ணு அவர் பண்ணினார், என் வீட்டில் பார்த்த இது மாப்பிள்ளையே நான் பண்ணிட்டேன். அந்த மாதிரி எவ்வளோ பேர் நிஜத்தில் வாழ்ந்து தானே சார் இருக்கிறாங்க. ஆமாம் சார். எல்லாருக்கு பின்னாடி ஒரு காதல் இருக்குது. ஆமாம் சார். ஒரு கண்ணீர் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ அதெல்லாம் வந்து மெய்யழகன் படம் பார்த்தீங்களா நீங்கள், அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டே இருந்தோம். அதை குற்றம் சொல்கிறது தான் தப்பு. எனக்கு தெரிஞ்சு அனுபவமாக சொல்கிறது வந்து அதீதமாக படுது. அவனும் வாயை திறக்காமல் இருக்கிறான். ஏன்னு தெரியல சார். அது காரணம்னா நான் நினைக்கிறேன் அவன் ஒரு வகையான ஒரு இன்னசென்ட் தான் நான் நினைக்கிறேன். லவ் பண்ண தெரியல சார், பொய் சொல்ல தெரியணும், ஏமாற்ற தெரியணும், இல்லை சிலது வந்து கண்ணு காணாமல் போக தெரியணும் இந்த காலத்தில். ஆமாம், அவன் வந்து ட்ரெஸ்ஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மென்ஷன் பண்ணுறான்னா என்ன பொருள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரும் தன் பொண்டாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொத்தி பாதுகாக்கணும்னு நினைக்கிறான். அது இவங்க ஒரு இப்போவே இப்படி பண்ணுறாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு முடிவு எடுத்துடலாம். அப்போ விலகணும், முடிவு எடுக்கணும். ரைட்டு, விலகி போயிருங்க, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு அவனை அக்யூஸ் பண்ணோம்? இந்த டாக்ஸிக்ன்ற வார்த்தையே இப்போ ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்குது, பார்த்தீங்களா? ஓகே சார், பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். மீண்டும் இன்னொரு இன்டர்வியூவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார்.